இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 செப்டம்பர் 2025 நடந்த எக்ஸாமில் வந்து 3வது செட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட் நம்பர் 21. நம்ம வீடியோவில் வந்து இது வரைக்கும் 20 செட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மேபி இந்த வீக்குள்ளே நம்ம 30 செட் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து வேல்யூ வந்து 80. ஸோ 2401 இது எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா 1ல் முடிஞ்சு அப்படின்னா அது எப்பொழுதுமே என்ன இருக்கும் 1 இருக்கும் இல்லைனா 9 இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வரும். ஸோ யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்கும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாக பிரிச்சுக்குங்க. இங்கே 24 இருக்குது. 24க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஸ்கொயர் 16ங்கிறது வரும். 5 ஸ்கொயர் வந்து 25 வந்துடும். அப்போ வந்து 4ங்கிறது வரும், இங்கே 4ங்கிறது வரும். ஸோ 49 41ங்கும் போது ஸோ 2500. ஸோ 50 ஸ்கொயர் வந்து என்னது 2500. அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதோட வேல்யூ வந்து 49 இருக்கும். -49 இன்ட்டு 1/4 இருக்கும். இரண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 31 இன்ட்டு 1/4. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 7.75ங்கிறது வரும். ஓகேவா? நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான் இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6. அப்போ யூனிட் டிஜிட் 6ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதோ ஸ்கொயர் பண்ண 6 வரும் அப்படின்னா 4ஆக இருக்கும், இல்லைனா 6ஆக இருக்கும். இங்கே வந்து 57 அப்படின்னா 7 ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது 49. ஸோ 8 ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது ஸோ 64. 64ஓட கம்மியாக தான் இருக்குது. அப்போ வந்து 7 தான் வரும். அப்போ வந்து 74ஆக இருக்கும் அல்லது 76ஆக இருக்கும். ஸோ 75 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 வரும். இந்த 7 வந்து 7 அடுத்த நம்பர் வந்து 8. 7 × 8 வந்து பார்த்தீங்கன்னா 56. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 56 25. ஸோ 75ஓட இது அதிகமாக தான் இருக்குது. அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 76 தான் இருக்கும். ஓகேவா? அதே போல் தான் இது. ஸோ யூனிட் டிஜிட் 1 இருக்குது. ஸோ 1 இருந்துச்சு அப்படின்னா 1 இருக்கு, இல்லைனா 9 இருக்கும். இது ரெண்டாக பிரிச்சுக்குவோம். 47ங்கிறது ஸோ 47ங்கிறது 7ஓட கம்மியாக தான் இருக்குது. அப்போ வந்து 61 இருக்கும் அல்லது 69 இருக்கும். ஸோ 70 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 70 ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது ஸோ 4900. ஓகே, இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து 69 இருக்கும். அப்படி தெரில அப்படின்னா நீங்கள் 65 இருக்குல்ல, 65 வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25. இங்கே 6 இருக்குது. 6 × 7 வந்து 42. ஸோ 42 25 அதிகமாக தான் இருக்குது. அப்போ வந்து இது வந்து இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 69 தான் இருக்கும். அப்போ -69. ஸோ இன்ட்டு 1/2. இது ரெண்டு நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7 × 1/2. ஸோ 7/1/2ங்கிறது 3.5. ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ பேஸ் பண்ண சம் தான் இருக்குது. இங்கே 40% ஆஃப் ஏ 40% வந்து எப்படி இருக்குன்னா 2/5 எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஸோ பியோட வேல்யூ வந்து 1/2 0.5ங்கிறது 1/2. ஸோ இன்ட்டு பி ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு சி. ஸோ இங்கே வந்து மொத்தம் 3 ரேஷியோ இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா A/B வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இந்த 5/4ங்கிறது வரும். அடுத்து இந்த 2 ரேஷியோ எடுத்துக்கோம். ஸோ B/Cங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஸோ 1/2ங்கிறது வரும். B/Cங்கிறது என்னது நமக்கு வந்து 1/2ங்கிறது வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ABC ரேஷியோ வந்து என்னது 5:4:1:2ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோமா. இங்கே வந்து 1 வரும், இங்கே வந்து 4ங்கிறது வரும். இப்போ 5:4:8ங்கிறது வரும். 5:4:8ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கண்டெய்னர் கொடுத்துருவாங்க. 2 கண்டெய்னர் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவல் கெப்பாசிட்டியில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் அண்டு மில்க்குங்கிறது இருக்குது. மில்க் அண்ட் வாட்டருங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:3 கொடுத்துருவாங்க. ரெண்டாவது கண்டெய்னர் வந்து 3:2 கொடுத்துருவாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வாட்டர் மில்க் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கண்டெய்னர் 1. ஸோ இதில் வந்து என்னது மில்க் இருக்குது, அடுத்து வந்து வாட்டர் இருக்குது. அது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துருவாங்க. 2:3. ஸோ ரெண்டாவது கண்டெய்னர் வந்து அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3:2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதில் வந்து மொத்தம் 5 லிட்டர் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மொத்தம் 5 லிட்டர் இருக்கும். இது ரெண்டும் எப்படி இருக்குது ஈக்குவல் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, ரெண்டுமே 5 இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல 5 வரல அப்படின்னா ரெண்டுமே ஒரே நம்பரை மாற்றதுக்கு எல்சிஎம் எடுத்து மேலே கீழேயும் அது ஈக்குவல் நம்பராக மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஈக்குவலாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு வந்து என்னது 5 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 5ங்கிறது வரும். ஸோ இது ரேஷியோ வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷூவோட ரேட் வந்து 800 கொடுத்துருக்காங்க. அந்த ஷூ வந்து எத்தனை ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 612 ரூபாய்க்கு சோல்ட் பண்ணுறாங்க. இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது 10%. அதோட செகண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸுங்கிறது தெரியும். இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 800. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 10%. அப்போ வந்து 90 டிவைட் பை 100 இன்ட்டு 7% தெரியாது டிவைட் பை 100 ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னது செல்லிங் ப்ரைஸு 612ங்கிறது வரும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8ங்கிறது வரும். அடுத்து இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9ங்கிறது வரும். ஸோ இந்த 8 வந்து இதால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 7 டு 56 மீதி 5. ஸோ 8ஆல் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா, இங்கே 8ஆல் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 612 இன்ட்டு 10 டிவைடு பை 9 இன்ட்டு 8ங்கிறது வரும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 85%ங்கிறது வரும். ஸோ 85%ங்கிறது வரும். 85%ங்கிறது இங்கே 15%. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 56வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 60% எபோ த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 60% அதிகமாக வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அடுத்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஒன்று வந்து 25%, இன்னொன்று வந்து 10%. அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா. ஸோ இங்கே வந்து வேல்யூவில் கொடுத்துருவாங்க அப்படின்னா அது காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு, அடுத்து செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 60% எபோ த காஸ்ட் ப்ரைஸ் அப்போ வந்து 60% இருக்கும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இதில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம இது பண்ணிடுவோமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது 75 வரும். 25% அப்படின்னா 75 டிவைடு பை 100 இன்ட்டு இது 90 டிவைடு பை 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 108ங்கிறது வரும். ஸோ 100 ரூபீஸ் வாங்கி 108 வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா அவங்க வந்து 8% லாபம், அதில் 8 பார்ட் லாபம். இந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 160ங்கிறது கொடுத்துருவாங்க. 160. ஸோ 8 பார்ட் 160 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 20ங்கிறது வரும். நமக்கு 100 பார்ட் காஸ்ட் ப்ரைஸு 100 பார்ட் ஈக்குவல் டு நமக்கு வந்து 2000ங்கிறது கிடைக்கும். ஸோ 2000ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு அல்ஜிப்ரா பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸோ 2 டிவைடு பை எக்ஸு ஈக்குவல் டு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 7 கொடுத்துறாங்க. ஈக்குவல் வந்து என்னது 7 கொடுத்துறாங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் கியூப் என்னங்கிறது என்னன்னு கேட்டுருக்காங்க. இதை நீங்கள் கியூப் பண்ணுங்கள். நமக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் கியூப்புங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் கியூப்புங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 2/x இந்த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் வந்து பார்த்தோன்னா இங்கே எக்ஸ் கியூப்பு, பி கியூப் வந்து பார்த்தோன்னா 8 டிவைடு பை எக்ஸ் கியூப்பு ப்ளஸ்ஸு 3 ஏபிங்கிறது என்னது ஸோ எக்ஸு இன்ட்டு 2 டிவைடு பை எக்ஸு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ்ஸு 2/x வரும். அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்னது 7. அதோட வேல்யூ வந்து 7. இந்த எக்ஸு கேன்சல் ஆகிரும். ஸோ இதோட வேல்யூ என்னது 7 வந்து கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து 343ங்கிறது கிடைக்கும். ஸோ எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு 8 டிவைடு பை எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு இது 3 இன்ட்டு 2 வந்து 6 இன்ட்டு 7 வந்து 42. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு 8 டிவைடு பை எக்ஸ் கியூபு ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 343 மைனஸ் 42ன்னு வரும். இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 301ங்கிறது வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது 301 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ 301. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸு ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஏ கியூப் ஸோ இதை வந்து எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3ஏங்கிறது தெரியும். ஸோ இதை மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது 7 இருக்குது. 7 கியூப் பண்ணும்போது 343 மைனஸ் 3 இன்ட்டு ஏ வந்து 7. ஆனால் இந்த இடத்துல வந்து 2 இருக்குல்ல, இந்த 2 மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா. ஸோ 343 மைனஸு 42 ஈக்குவல் டு 301. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு போகிறதுக்கு பதில் இதை மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ தான் டைம் வந்து உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 58வது கொஸ்டின் வந்து என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருவாங்க.
ஸோ ஒரு எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs rupees வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% கொடுக்குறாங்க. அது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. அதோட வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா PNR / 100. பி வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs. இப்போ என்னங்கிறது என்னது 1 year. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% / 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 54,000ங்கிறது வரும். 54,000ங்கிறது வரும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அந்த 54,000 வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயர் அந்த தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 + 22,000 கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து செகண்ட் இயர் வந்து எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. மொத்தம் வந்து அவங்கள்ட்ட வந்து என்னது 54,000 இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு அவங்க வந்து 40,000 ஸ்காலர்ஷிப் கொடுத்துறாங்க. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ரிமைனிங் வருஷத்தோட ஸ்காலர்ஷிப் என்ன கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் வந்து 40,000 இருக்குது. 14,000 இருக்குது. 14,000ங்கிறது அவங்க வந்து செகண்ட் இயர் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காது. எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 2 years 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காது. வரக்கூடிய ஈல்டு அதப்போலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்து வந்து ஒய்யை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதே வந்து 2 years 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட ஈல்டு வந்து இச்சட் அப்படின்னா என்ன இதில் வந்து ஃபாலோ ஆகுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒய் ஈக்குவல் டு ஸோ பிரின்சிபல் வந்து இங்கே வந்து என்னது எக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. எக்ஸ் ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2 yearsக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் / 100. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 10 வரும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10 வரும். அப்போ வந்து y / x = 1 / 10ங்கிறது வரும். ஓகேவா. அதே போல் தான் z = ஸோ ஒய் இன்ட்டு ஸோ 2 × 5 / 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளி பண்ணால் z / y = ஸோ 1 / 10ங்கிறது வரும். ஓகேவா. இது வந்து ரேஷியோ வந்து 3 ரேஷியோ வந்து நம்ம ஒரே ரேஷியோ மத்தியில் எக்ஸு ஒய் இஜெட்டு. எக்ஸோட வந்து 10, ஒய் வந்து 1 இந்த ரேஷியோ எடுத்துங்க. அடுத்து இந்த ரேஷியோ வந்து ஒய்ங்கிறது 10, இஜெட்டுங்கிறது 1. அது அடுத்து வந்து இதை ஃபில் பண்ணிக்குவோம். ஸோ 100 இங்கே 10 இங்கே 1. ஸோ இது வந்து கிடைச்சிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இஜெட்டுங்கிறது கொடுத்துறாங்க. ஒய்யோட வேல்யூ 10 ஈக்குவல் டு ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 100 + 1 வந்து 101ங்கிறது இது வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி எடுத்துங்க. ஒய் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸோட வேல்யூ 100 × 1 ஈக்குவல் டு 100. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அப்படி ஒரு ஆப்ஷன் பி கரெக்டாக இல்லை அப்படின்னா அடுத்த 2 ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ண சம் தான். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த டாபிக் தான். ஒரு ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது. ஓகே. ஒரு ஏரோப்ளேன் வந்து பறக்குது. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர். அதோட ஹைட் வந்து என்னது 300 மீட்ரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது டிப்ரெஷன் ஆங்கிள் வந்து 2 சைடு வந்து என்னது போட் இருக்குது. 2 சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா போட் இருக்குது. அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அந்த 30 டிகிரி. அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி 30 டிகிரி. அது ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏரோப்ளேன் இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ரெண்டுமே எப்படி இருக்குது ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்படின்னா அந்த ரெண்டு போட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இங்கே 45 டிகிரியாக இருந்தால் இங்கே 45 டிகிரியாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே 30 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 30 டிகிரியாக இருக்கும். இங்கே 45 இருந்துச்சு அப்படின்னா ஹைட் வந்து என்ன இருக்குது அதே தான் பேஸ்ன்னு இருக்கும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 300 இருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட் தெரியும். அட்ஜஸ்டன்ட் சைடு கண்டுபிடிக்கும் அப்படின்னா tan. ஓகேவா. tan 30 டிகிரி இருக்குன்ட்டு ஆப்போசிட் வந்து ஹைட்டு டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து இங்கே வந்து என்னது x2ங்கிறது வரும். x2 இதோட வேல்யூ வந்து 1 / √3 ஈக்குவல் டு 300 டிவைட் பை x2. ஸோ x2 ஈக்குவல் டு 300 ப்ளஸ் √3. ஓகேவா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது x1 ப்ளஸ் x2. x1ஓட வேல்யூ வந்து நம்ம 300ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 300 ப்ளஸ் 300 √3. இதை நீங்கள் 300 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் √3ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் சின்னு பார்க்கலாம். 61வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் கொடுத்துறாங்க. அதோட ஹைட் வந்து 1.66 மீட்டர் கொடுத்துறாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெடஸ்டல் வந்து கொடுத்துறாங்க. ஸோ பெடஸ்டல் லொக்கேஷன் வந்து கிரவுண்டில் வந்து எந்த ஆங்கிள் இருக்குது அப்படின்னா 60 டிகிரியில் இருக்குது. ஸோ இங்கேருந்து என்னது, ஸோ ஸ்டாட்யூ இருக்குல்ல, ஸ்டாட்யூ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரிங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடஸ்டலோட டாப்போட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கொடுத்துறாங்க. அந்த பெடஸ்டல் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கொடுத்துறாங்க. அதோட ஹைட்டோட அந்த பெடஸ்டலோட ஹைட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே 45 டிகிரி வந்துச்சு அப்படின்னா ஹைட் என்ன இருக்கோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸாக இருக்கும். அப்போ வந்து இது ஹச் அப்படின்னா, ஸோ இது வந்து ஹைட் ஹச்சின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹச்சின்னு இருக்கும். அடுத்து வந்து இந்த tan 60 ஆப்போசிட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா tan 60. ஸோ tan 60 ஈக்குவல் டு ஸோ ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 ப்ளஸ் ஹச். ஸோ ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 ப்ளஸ் ஹச் டிவைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து இங்கே என்னது ஹச். ஓகேவா? tan 60 வேல்யூ வந்து √3 ஈக்குவல் டு 1.6 ஹச் ப்ளஸ் ஹச் டிவைடு பை ஹச்ன்னு இருக்கும். இந்த கிராஸ் மெட்டீரியல் பண்ணும்போது ஹச் √3 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச். இந்த ஹச் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஹச் √3 மைனஸ் ஹச் ஈக்குவல் டு 1.6. இந்த ஹச்சை காமன் எடுத்திங்க அப்படின்னா √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1.6. நமக்கு என்ன தேவை, ஹச் தான் தேவை. ஓகேவா? ஸோ ஹச் ஈக்குவல் டு 1.6 டிவைடு பை √3 மைனஸ் 1. மேலேங்கிலி √3 ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணிக்கோ. √3 ப்ளஸ் 1 டிவைடு பை √3 ப்ளஸ் 1. இது பண்ணும்போது இது ரெண்டையும் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1.6 √3 ப்ளஸ் 1 டிவைடு பை 2ங்கிறது வரும். இந்த 2 நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்னது 0.8ங்கிறது வரும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 √3 ப்ளஸ் 1. 0.8 √3 ப்ளஸ் 1 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர் கொடுத்துருவாங்க. ஹாலோ ஹெமிஸ்பியர் அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர், அவுட்டர் ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அதோட வால்யூம் வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்பு. 2/3 பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14 கியூபு மைனஸு 7 கியூபு. ஸோ 2/3 இன்ட்டு 22/7. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 14 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 2744ங்கிறது வரும். மைனஸு 343. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2/3 இன்ட்டு 22/7. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2401ங்கிறது வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கேன்சல் பண்ணி அந்த 7 கேன்சல் பண்ண அப்படின்னா உங்களுக்கு 343ங்கிறது வரும். அடுத்து இருக்கிற ரிமைனிங் நம்பர் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது, ஸோ 5030ங்கிறது வரும். அப்ராக்சிமேட்டாக வந்து 5026ங்கிறது வரும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம்பவம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோன் இருக்குது. கோனை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது கீழே வந்து என்னது ஃப்ரிஸ்டமாக மாறிடுது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோணம் மாறுது. அதோட வால்யூம் வந்து கொடுத்துறாங்க. வால்யூம் வந்து என்னது 7:1. ஸோ இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்ட் இருக்குது அப்படின்னா இதோட வால்யூம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 பார்ட் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு தெரியும் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா. ஸோ வால்யூம் கொடுத்துறாங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட்டோட ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்க. எனக்குமே தெரியும் ஹைட்டு கொடுத்துனாங்க அப்படின்னா ஹைட்டை வந்து நீங்கள் கியூப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூமோட ரேஷியோ கிடைச்சிரும். அதே வந்து வால்யூம் வந்து கியூப் ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஹைட்டோட ரேஷியோ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இது வந்து 1, இது அப்போ வந்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 8 பார்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் கியூப் ரூட் எடுக்கும்போது ஸோ ஹச்சோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா H1 H2 வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1:2ங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் வந்து என்னது 2 பார்ட்டாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஹைட் வந்து ஏதாவது இந்த கோனோட ஹைட் வந்து 1 இருக்கும். அதே போல் வந்து ஃப்ரீஸ்டம் ஹைட் வந்து டோட்டல் 2, இதில் வந்து 1 போச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து என்னது 1 இருக்கும். அப்போ வந்து 1:1 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூமோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1:8.
இது நீ கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 1:2ங்கிறது கிடைக்கும். 1ங்கிறது இந்த கோனோட ஹைட்டு. அடுத்து ஃப்ரீஸ்டம் ஹைட்டுங்கிறது டோட்டல் ஹைட் வந்து 2. ஸோ 2ல் வந்து 1 போச்சு அப்படின்னா 1. அப்போ வந்து 1:1 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாகன் கொடுத்துருவாங்க. ஹெக்ஸாகனோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயரு. அதே வந்து பார்த்தோன்னா 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயரு. இந்த சைடு வந்து டபுளாக மாறுது. சைடு வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சுங்க. அது டபுளாக மாறிச்சு. அப்படி நம்ம டபுளாக மாறிச்சு அது வந்து எப்படி இருக்கும், நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதே வந்து 6 √3/4. இந்த ஏ வந்து நம்ம 1ன்னு வச்சுருக்கிறோம். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். அதே 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு ஏ, இந்த ஏ வந்து 2ன்னு வச்சுக்க. 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 4 கிடைக்கும். அடுத்து வந்து இது கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 6 கேன்சல் ஆகிடும். √3/4 கிடைக்கும். இப்போ ரேஷியோ வந்து 1:4. 1:4ங்கிறது குவார்ட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு சிலிண்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கண்டெய்னர். அது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஓகேவா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அது ஸ்டோரேஜ் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராசஸில் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டார்ட் வந்து 2 சென்டிமீட்டர். அரித்மெட்டிக்னா அப்படின்னா தமிழில் கூட்டி தரன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11 இதை மாதிரி போயிட்டு இதோட டிஃப்ரெண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து 2 கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து 2. அதில் 5வது இது வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வந்து ரீச் ஆகுது. ஓகேவா? மொத்தம் 5 செக்ஷன் இருக்குது. ஸோ 2 இருந்துச்சு அப்படின்னா 4, 6, 8, 10 இதை மாதிரி மொத்தம் 5 ஸ்டோரேஜ் செக்ஷன் இருக்குது. அதோட ஹைட்டு கொடுத்துருவாங்க. அதோட டோட்டல் வால்யூம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காது. அதுலேருந்து அடுத்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 4 கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து இதிலேருந்து இந்த செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷன் அதோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டரு. அடுத்து 3வது செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆக மாறிடும். ஓகேவா? இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆக இருக்கும். இதோட ஹைட் வந்து நமக்கு 8ஆக இருக்கும். இதோட ஹைட் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 10ஆக இருக்கும். வால்யூம் கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். செக்ஷன் 1ஓட வால்யூம் கண்டுபிடிக்கணும். செக்ஷன் 2ஓட வால்யூம் கண்டுபிடிக்கணும். செக்ஷன் 2ஓட வால்யூமு, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5 மொத்தம் 5 செக்ஷனோட வால்யூம் கண்டுபிடிச்சி அடுத்து ஆட் பண்ணணும். நமக்கு சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 5r² ஹச்சுங்கிறது தெரியும். பைங்கிறது பையு, ஹச்சுங்கிறது H1 + H2 + H3 + H4. இதே மாதிரி ரெண்டாவது வந்து H1 இருக்கும். இதே மாதிரி 5r² H2ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மொத்தம் 5 இதுக்கு வரும். அதை வந்து நீங்கள் 5r² காமன் எடுத்தீங்க அப்படின்னா H1 + H2 + H3 + H4 + H5ங்கிறது கிடைக்கும். பையோட வேல்யூ வந்து எனக்கு பையோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து என்னது 22/7 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துறாங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 + 4 + இப்படியே வந்து 10 வரைக்கும் போகும். இது நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 22/7 இன்ட்டு 9 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வரும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 848ங்கிறது வரும். அதே தான் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. வால்யூம்னா V1 + V2 + V3 + V4 V5 அதாவது செக்ஷன் 1 செக்ஷன் 2 இது கொண்டு வருவாங்க. πr² வந்து πr² காமன் எடுத்தீங்க அப்படின்னா H1 + H2 + H3 + H4ங்கிறது கிடைக்கும். இது வந்து ஆரோட வேல்யூ வந்து இங்கே வந்து என்னது 3 ஸ்கொயர் பண்ணுறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஹைட் வந்து 2, ரெண்டாவது ஹைட் வந்து 4, மூணாவது ஹைட் வந்து 6, நாலாவது ஹைட் வந்து 8, அஞ்சாவது ஹைட் வந்து 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம 30 வரும். 30 × 9 வந்து 270 பைங்கிறது வரும். பையோட வேல்யூ வந்து 3.17 14 அந்த சப்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 348ங்கிறது வந்துடும். இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா அரித்மெட்டிக் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு 2, இதோட ஹைட்டு 2, இதோட ஹைட்டு 2 போட்டிங்கன்னா தப்பாயிரும். அரித்மெட்டிக்கும் போது அதோட ஹைட் வந்து 2 ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டர் பேஸ் பண்ண சம்பு தான். ஸோ 7x + 4y = 8 அப்படின்னா ஸோ ஸ்லோப் வந்து என்ன கேட்குறேன், ஸ்லோப்னா m = -x/y. ஸோ -x -7/y ஒய்யோட வேல்யூ 4. அப்போது -7/4ங்கிறது கரெக்டான ஆன்சரு. அல்லது இந்த இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ y = mx + c நமக்கு தெரியும். இங்கே வந்து 7x + 4y = 8. இந்த ஒய்யை மட்டும் வச்சுக்குவோம். 4y = -7x + 8ங்கிறது வரும். ஒய்யை மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா -7/4x +
8 டிவைடு பை 4ங்கிறது வரும். இந்த இங்கே எம்முங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இங்கே எம்முங்கிறது -7/4. ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம், இப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணி டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஆங்கிள் இந்த 6 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 6 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா n-2 × 100. ஆனால் நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆங்கிள்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆங்கிள் வந்து என்னது 360 டிகிரி. ஸோ சம் ஆஃப் எக்ஸ்ட்ரா இங்கே இருக்குது, சம் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆங்கிள் வந்து 360 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. ஆனால் இந்த ஃபார்முலா 6 ஃபார்முலா வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெமரி பண்ணி வச்சுங்க. இந்த 6 ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இன்டர்னல் ஆங்கிள், ஸோ ஈச் இன்டர்னல் ஆங்கிள் என்ன ஃபார்முலா, சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் என்ன ஃபார்முலா, ஈச் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து என்ன ஃபார்முலா, ஸோ நம்பர் ஆஃப் டயகனலுக்கு வந்து என்ன ஃபார்முலா n×n-3/2. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து வச்சுங்க இந்த 6 ஃபார்முலாவும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது கொடுத்துருவாங்க. ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது கொடுத்துருவாங்க. இது பிசியோட வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு கொடுத்துருவாங்க. சென்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஸோ ஏபிசியோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜிபிசி, ஸோ இதோட ஏரியா வந்து என்ன கேட்குறாங்க, ஸோ இதோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ இது வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 60. இது வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ இது ஒரு பார்ட்டு, இது ஈக்குவல் பார்ட்டு, இது ஈக்குவல் பார்ட்டு, இது ஈக்குவல் பார்ட்டாக பிரிஞ்சிருக்குது. நம்மளை கேட்கறது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏரியா தான் நம்மளுக்கு ஏன் கேட்குறாங்க. அப்போ வந்து பெரிய ட்ரையாங்கிளோட 3/1 பங்கு தான் இது இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60/3 வரும். அப்போ வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஸோ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 3 சப்ஜெக்ட் பண்ணும்போது 8 ப்ளஸ்ஸு ஸோ 2ங்கிறது வரும் டிவைடு பை இதை வந்து 3 சப்ஜெக்ட் பண்ணால் √8 மைனஸு √2 ஈக்குவல் டு 3ங்கிறது வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 2√2 ப்ளஸ்ஸு √2 டிவைடு பை 2√2 மைனஸ் √2 ஈக்குவல் டு 3ங்கிறது வரும். இது வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம் 3√2 டிவைடு பை வெறும் √2 ஈக்குவல் டு 3. இது கேன்சல் பண்ணணும் 3 ஈக்குவல் டு 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சால்வ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காம்பனண்டோ அந்த டிவிடேட்டிவ் ஃபார்முலா இருக்குல்ல a டிவைடு பை b ஈக்குவல் டு c டிவைடு பை d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ a ப்ளஸ் b டிவைடு பை a மைனஸ் b ஈக்குவல் டு c ப்ளஸ் d டிவைடு பை c மைனஸ் d இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணியும் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் ஆப்ஷன் மெத்தடில் போகிறது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஸோ 70 கொஸ்டின் பார்க்கலாம். 70 கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 2 சர்க்கிள் கொடுத்துறாங்க. அதோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துறாங்க 2:1. அது 2:1ங்கிறது 2x நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காமன் டேரக்ட் டேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அடுத்து 2 சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போனா ஸ்மாலர் சர்க்கிள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும் டிசிடி, அதாவது டேரக்ட் காமன் டேஞ்சண்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இந்த ஹோல் ஸ்கொயரு. ஸோ இது வந்து டேரக்ட் காமன் டேஞ்சண்ட் வந்து இங்கே 8. நீங்கள் 8 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த சைடு ரூட் 2 சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டி ஸ்கொயர், டி வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 10 ஸ்கொயர் மைனஸு கேபிட்டல் ஆர் வந்து 2x மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 64 ஈக்குவல் டு 100 மைனஸு 2 சிம்பிளி பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்து அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மைனஸ் 64ங்கிறது வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36 வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6ங்கிறது வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் தான் கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரி பேஸ் பண்ண சம்பு தான். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அது கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் ஃப்ரம் அவே த சென்டர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் ஓன் வச்சுக்கோங்க.
அது அதாவது ஒரு கார்டு இருக்குது, கார்டுக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டரு, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. இந்த கார்டோட லென்த் என்ன கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 3,4,5ங்கிறது ஒரு ட்ரிப்ளெட்டு. இது வந்து என்னது 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. இது வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது மல்டிபிள் பண்ணிக்க அப்புறம் 6,8,10ங்கிறது வரும். அதுதான் அங்கே ரேஷியோ கொடுத்துறாங்க. இங்கே 10 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும், 8 இருக்கும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு 8 இருக்கும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா 16 இருக்கும். ஸோ 16ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம் தான். ஸோ tan θ + cot θ = 4, tan θ cot θ = வேல்யூ 1. ஸோ tan ஸ்கொயர் + secant ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ tan θ tan a + 1/tan a = 4ங்கிறது தெரியும். இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க அப்படின்னா tan ஸ்கொயர் a + 1 = 4 tan a. ஸோ tan ஸ்கொயர் -4 tan a + 1 = 0. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மாக இருக்குது. ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா, ஸோ இது வந்து எந்த ஃபார்மாக இருக்குது அப்படின்னா -b + or -√b² - 4ac / 2a. இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணலாம். இங்கே ஏங்கிறது என்னது, tan θக்கு முன்னாடி வந்து 1 இருக்குதா அர்த்தம் 1, பிங்கிறது வந்து என்னது -4, சிங்கிறது வந்து என்னது, சிங்கிறது வந்து இங்கே வந்து 1. ஓகேவா. 1 இந்த வேல்யூ இப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா பியோட வந்து -4 - +4 + or -√b² 16 -4 × ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1 / 2a. 2a ஓட வேல்யூ 1. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4 + or -√12ங்கிறது வரும் /2. ஸோ இது வந்து 2 வந்து ரொம்ப ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்த அப்படின்னா 2√3ங்கிறது வரும். 4 + or -2√3 / 2ங்கிறது வரும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 2 காமன் எடுத்திங்க அப்படின்னா, ஸோ 2 + or -√3 / 2ங்கிறது வருது. அந்த 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 + √3 அல்லது 2 - √3. இதுதான் வந்து நமக்கு tan a ஓட வேல்யூ. ஓகேவா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா tan ஸ்கொயர் + secant ஸ்கொயரோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. நமக்கு தெரியும், ஸோ secant ஸ்கொயர் a - tan ஸ்கொயர் a = 1ங்கிறது தெரியும். அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே secant ஸ்கொயர் a = 1 + tan ஸ்கொயர் ஏங்கிறது எழுதிக்கலாம். ஸோ tan ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா tan ஸ்கொயரு, secant ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா 1 + tan ஸ்கொயரு + 1 + tan ஸ்கொயரு. அப்போ வந்து 2 tan ஸ்கொயர் a + 1ங்கிறது வரும். ஓகேவா. 2 tan ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 + √3ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 + √3 ² + 1. இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2a + b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. அப்போ a² + b² + 2ab + 1. இதை நீங்கள் வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 7 வரும். 7 × 4 வந்து ஸோ 7 × 2 வந்து 14 + 4 × 4 வந்து 8 √3 + 1. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15 + 8 √3ங்கிறது வரும். ஸோ 15 + 8 √3ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு நமக்கு தேவையான ஆன்சரு. ஓகேவா. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஸோ sin a = 2x / 1 + x² கொடுத்துறாங்க. நமக்கு தெரியும் sin a ஓட ஃபார்முலா என்னது அப்படின்னா ஆப்போசிட் / ஹைப்போடெனிஸு. ஸோ ஆப்போசிட் வந்து பார்த்தோன்னா, ஸோ ஆப்போசிட் / ஹைப்போடெனிஸு. நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு BC² வேணும் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி ஆப்போசிட் உள்ளது ஹைப்போடெனிஸு. அப்போ AC² = AB² + BC². AC² வந்து 1 + x² இந்த ஹோல் ஸ்கொயர் = AC² வந்து பார்த்தீங்கன்னா 2x இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் BC²ங்கிறது தெரியும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 + 2x² + x⁴ = 4x² ப்ளஸ் BCங்கிறது தெரியும். இந்த 4x² இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 1 + இங்கே 4 இங்கே 2 இருக்குது. 2 போச்சு அப்படின்னா
ஸோ மைனஸ் எக்ஸ்னு வரும். மைனஸ் 2x² ப்ளஸ் x⁴ ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்கொயர் வரும். இதை நீங்கள் சிம்பிளி இது வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 1 மைனஸு ஸோ x² இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ பிசி ஈக்குவல் டு 1 மைனஸ் x². ஸோ பிசியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் x², 1 மைனஸ் x². அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா காஸ்டீட்டா கேட்குறாங்க. காஸ்டீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ காஸ்டீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போடெனிஸு. அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் x² டிவைட் பை 1 ப்ளஸ் x². 1 மைனஸ் x². ஸோ 1 மைனஸ் x² டிவைட் பை 1 ப்ளஸ் x². ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்ளெட் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 1 ப்ளஸ் x² வந்து ஹைப்போடெனிஸாக இருந்து ஒரு சைடு வந்து 2x இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு வந்து 1 மைனஸ் x² தான் வந்து இன்னொரு ட்ரிப்ளெட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ட்ரிப்ளெட் தெரிஞ்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0.1 இந்த கியூப் ஈக்குவல் டு 0.001. இந்த இடத்துல வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா 3 டிஜிட் வரும். சப்போஸ் 0.01 கியூப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா 6 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். 1 2 3 4 5 6. அதே போல் 0.001 இருந்துச்சு அப்படின்னா 9 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். இது தெரிஞ்சு நீங்கள் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 25 ஸ்கொயரோட வேல்யூ வந்து அது 15,625. இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்போ 0.1 15,625. அடுத்து வந்து 5 கியூப். 5 கியூப்னா 125. அதே போல் வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? 0.00125. இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.015. ஸோ 0.15750 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 கியூப் பண்ணும்போது 125 வரும். இங்கே அப்போ வந்து ஜீரோக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் புள்ளி இருக்குது. அப்போ 0.125 வரும். 0.001 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0.126 வரும். ஓகேவா? 0.126 வரும். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிவைடு கேட்குறாங்க. அப்போ 0.01575 டிவைடு பை 0.126. மேலேங்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ வந்து 15,750 டிவைடு பை 126 இன்ட்டு 100,000. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்னது நமக்கு வந்து 3150 வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்னது 200 வரும். எகைன் 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 40 வரும். இதை நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 630 வரும். ஸோ 630 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அந்த 63 120 மட்டும் பண்ணால் 2 வரும். அப்போ ஃபைனலாக 1 டிவைட் பை 8 வரும். 1 டிவைட் பை 8னா அதோட வேல்யூ வந்து அது 0.125. 0.125 தான் இது வந்து கரெக்டான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். இது லாஸ்ட் சம் எப்படி இப்போ சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். இங்கே 2 டிஜிட் புள்ளி தள்ளி புள்ளி வச்சுருக்குது. அப்போ வந்து 6 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். இங்கே 3 டிஜிட் இருக்குது. அப்போ 9 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். இங்கே வந்து 2 டிஜிட்னா 6 டிஜிட்டு. இங்கே வந்து 9 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். ஸோ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா